வணக்கம். இன்றைய டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு அக்டோபர் 3, 2025 நிலவரப்படி நமக்கு கிடைச்ச பல செய்திகள், குறிப்புகள் இதையெல்லாம் வச்சு சில முக்கியமான விஷயங்களை அலச போறோம். கரூர்ல நடந்த சோகமான அந்த விபத்து, அப்புறம் கோவையில நடந்த ஒரு வித்தியாசமான கொள்ளை. ஆமா. கிரிக்கெட் வீரர் அஸ்வின் நிலைமை என்ன, அமெரிக்க அரசியல் நிலவரம், ஏன் நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஏஐல கூட சில ஆபத்துகள் இருக்காமே, அதையும் பார்க்க போறோம். கண்டிப்பா. இது எல்லாத்தோட நோக்கம் இந்த தகவல்களோட ஆழத்தையும் பின்னணியையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறது தான். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி. முதல்ல தமிழ்நாட்டையே உழுக்குன அந்த கரூர் சம்பவம் பத்தி பேசுவோம். போன வாரம் தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்துகிட்ட கூட்டத்துல பெரிய நெரிசல் ஏற்பட்டு. ஆமா, ரொம்ப துயரமான சம்பவம் அது. ஆமா, 41 பேர் இறந்துட்டாங்க. இது ரொம்ப பெரிய சோகம். இது சம்பந்தமா கட்சி நிர்வாகிகள் மதியழகன், புசி ஆனந்த், நிர்மல் குமார் இவங்க மேல வழக்கு பதிஞ்சிருக்காங்க. ஓஹோ. அவங்க முன்ஜாமீன் கேட்டு ஒரு மனு போட்டிருக்காங்க, அதாவது கைது செய்யாம இருக்கணும்னு. அந்த மனு இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது. சரி. அதே சமயம் அந்த கட்சிக்கு தடை விதிக்கணும்னு கூட ஒரு மனு இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, அதுவும் இன்னைக்கு விசாரணைக்கு வருது. இது அரசியல் ரீதியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கலாம். பாப்போம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு. ஆனா இது பொதுக்கூட்ட பாதுகாப்பு பத்தின கேள்விகளை எழுப்புது இல்லையா? நிச்சயமா. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. கட்சிகள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இதோட தொடர்ச்சியா நாகப்பட்டினத்துல கூட ஒரு தாவேகா நிர்வாகி சக்திவேல் வீட்டுக்கு தீ வச்சிருக்காங்க. அடக்கடவுளே. அது முன்விரோதம்னு சொல்லி 5 பேர் கைதாகியிருக்காங்க. அது தனிப்பட்ட பகையா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி நேரத்துல இதுவும் பதற்றத்தை கூட்டுது. சரி சரி. அடுத்ததா கோவைக்கு போவோம். அங்க ஈரானி கேங்னு ஒரு குரூப் வடமாநில தொழிலாளிகளை குறிவச்சு ஏமாத்தி கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுவும் மாந்திரீகம் பண்ற மாதிரி நடிச்சு. இது எப்படி? ஆமா, இது ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் ட்ரிக். திடீர்னு முகத்துல தண்ணிய தெளிக்கிறது, மந்திரம் சொல்ற மாதிரி பயமுறுத்துறது, இப்படி செஞ்சு அவங்கள ஒரு நிமிஷம் ஷாக் ஆக்கி நகைய பறிச்சுட்டு போயிருக்காங்க. ஓ அப்படியா? சுபோமாஞ்சின்னு ஒருத்தர்கிட்ட கிட்டத்தட்ட 59 கிராம் தங்கத்தை இப்படிதான் திருடி இருக்காங்க. ஆனா பாருங்க, கோவை போலீஸ் சும்மா விடல. ஆமாமா, கேள்விப்பட்டேன். நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து. கரெக்ட். 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை அலசி அந்த கார் நம்பரை வச்சு மகாராஷ்டிரா வரைக்கும் ட்ரேஸ் பண்ணி நாக்பூர்ல 3 பேரை கைது செஞ்சிருக்காங்க. யாரு அவங்க? யாசிம் அலி, குர்பானிக், முகமது பாரித். ஆனா இவங்களோட தலைவன் சலீம் அலின்னு ஒருத்தன், அவன் இன்னும் தலைமறைவா இருக்கான். இந்த கேங் பல மாநிலங்கள்ல இதே மாதிரி கைவரிசை காட்டியிருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய நெட்வொர்க் போல. சிசிடிவி ரொம்ப உதவி இருக்கு. கண்டிப்பா. டெக்னாலஜி இந்த மாதிரி குற்றங்களை கண்டுபிடிக்க ரொம்ப உதவுதுங்கிறதுக்கு இது நல்ல உதாரணம். சரி, இப்ப கொஞ்சம் கிரிக்கெட் பக்கம் போலாம். நம்ம அஸ்வின் இருக்காரே, ரவிச்சந்திரன் அஸ்வின். ஆமா, சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இப்போ ILT20 ஏலத்துல எந்த டீமும் அவரை எடுக்கலையாமே. பேஸ் பிரைஸ் கூட 1 கோடிக்கு மேல இருந்தோம். ஏன் அப்படி? அதுக்கு 2-3 காரணம் சொல்றாங்க. ஒன்னு, அவரோட விலை அதிகம் சில டீம்ஸ் நினைச்சிருக்கலாம். இன்னொன்னு முக்கியமான காரணம், அவரு ஆஸ்திரேலியாவோட பிக் பேஷ் லீக் இருக்குல்ல, ஆமா, PBL, அந்த தொடருக்கு பாதியிலேயே போயிடுவாருங்கிற ஒரு டாக் இருந்துச்சு. அதனால இப்போ அவர் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா, முழுசா அந்த பிக் பேஷ் லீக்ல சிட்னி தண்டர் டீமுக்காக விளையாட போறார். ஓஹோ, அப்படியா சங்கதி? இது அனுபவ வீரர்களுக்கும் இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட்டுக்கும் உள்ள ஒரு சிக்கலை காட்டுது. ஆமா, அந்த டைனமிக்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். சரி, இப்போ உலக நடப்புகளுக்கு வருவோம். அமெரிக்காவில மறுபடியும் அரசு நிர்வாகம் முடங்கி போயிருக்கு. என்னது, மறுபடியுமா? இது எத்தனாவது தடவை? இது 21வது தடவை. நிதி ஒதுக்கீடு மசோதா அங்க பாஸ் ஆகல. அதனால இந்த நிலைமை. அத்தியாவசிய சேவைகள் தவிர மத்த அரசு பணிகள் நடக்காது. அப்போ அரசு ஊழியர்கள் நிலைமை? அவங்க லட்சக்கணக்கான பேருக்கு சம்பளம் கிடையாது, வேலை போற ஆபாயம் கூட இருக்கு. 2018ல இதே மாதிரி 35 நாள் ஷட் டவுன் ஆகி கிட்டத்தட்ட $11 பில்லியன் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ரொம்ப பெரிய பாதிப்பு. இது இந்திய பங்குச்சந்தைக்கு சாதகமா இருக்குமா? சில ஆய்வாளர்கள் அப்படி சொல்றாங்க, பார்க்கலாம். இன்னொரு பக்கம், ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது நிறுத்தச் சொல்லி இந்தியாவுக்கு அமெரிக்கா பிரஷர் கொடுக்குது. ஆனா இதுல ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவை பாராட்டி இருக்கிறாரே. ஆமா, புதின் அமெரிக்காவை எச்சரிச்சிருக்கார். அத்தோட இந்தியாவோட இறையாண்மையை நாங்க மதிக்கிறோம், பிரதமர் மோடி உறுதியா இருக்கார், இந்தியா யாருக்கும் கட்டுப்படாதுன்னு சொல்லியிருக்கார். பொருளாதார தடைகளால வர்ற பாதிப்ப ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி ஈடுகட்டும்னு சொல்லியிருக்கார். இது ஒரு விதத்துல இந்தியாவுக்கு சப்போர்ட் மாதிரி இருந்தாலும் உலக அரசியல் சதுரங்கத்துல இந்தியா ரொம்ப கவனமா இருக்கணும். நிச்சயமா. சரி, கடைசியா ஒரு முக்கியமான விஷயம்,
டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது. நம்ம ட்ரிப் பிளான் பண்ண சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? ஆமா, நிறைய பேர் பண்றாங்க. அதுல சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்களே, தப்பான தகவல்கள் இல்லாத இடங்கள் பத்தி எல்லாம் சொல்றதா? ஆமாமா, இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு வருது. இதுக்கு ஏஐயோட ஹலுசினேஷன் பேரு. அதாவது அது கற்பனையா சில விஷயங்களை உருவாக்கி சொல்லும். கற்பனையா? ஆமா, ஏன்னா ஏஐ உண்மைய பேசுறதுக்காக டிசைன் பண்ணப்படல. அது கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு புள்ளி விவரப்படி அடுத்த வார்த்தை என்னவா இருக்குன்னு கணிச்சு கோர்க்குது, அவ்வளவுதான். அதனால பெருவுல இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு இருக்குன்னு சொல்லுது. ஜப்பான்ல ரோப்வே டைமை தப்பா சொல்லுது. ஏன் பாரிஸ்ல இருக்கிற ஈஃபில் டவர் பெய்ஜிங்ல இருக்குன்னு கூட சொல்லிடுது. அட கொடுமையா! இதனால பயணிகள் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கே. நிச்சயமா. இப்ப உயரமான இடத்துல தப்பான வழியில போய் ஆக்சிஜன் இல்லாம சிக்னல் இல்லாம மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? ரொம்ப ஆபத்து. ஏஐ உருவாக்குன சில போலி வீடியோக்கள் கூட பரவுது. மலேசியால இல்லாத ஒரு கேபிள் கார் வீடியோலாம் வைரல் ஆச்சாம். அப்போ என்னதான் தீர்வு? சிம்பிள். ஏஐ சொல்றத அப்படியே நம்பாதீங்க. எப்பவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை வேற சோர்ஸ்ல செக் பண்ணிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை இது. சரி, அப்போ சில துணுக்குச் செய்திகள் பார்த்திடலாம். மணிப்பூர், மேற்கு வங்கம், அருணாச்சல பிரதேசத்துல இன்னைக்கு காலையில லேசா நிலநடுக்கம். ஆனா அதிர்ஷ்டவசமா சேதம் எதுவும் இல்ல. நல்லது. சென்னை பல்கலைக்கழகத்தோட தொலைதூர கல்வியில உளவியல் படிப்புக்கு யுஜிசி தடை விதிச்சிருக்காங்க. இந்த வருஷம் சேர்ந்தவங்க அக்டோபர் 8க்குள்ள பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம் அல்லது வேற கோர்ஸ் மாத்திக்கலாம். ஓகே. விழுப்புரத்துல கிராம உதவியாளர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. 11 காலி இடங்கள். 10வது பாஸ் பண்ணிருந்தா அப்ளை பண்ணலாம். அக்டோபர் 15 கடைசி தேதி. சரி. காட்பாடி ரயில் ஸ்டேஷன்ல ஓடுற ட்ரெயின்ல ஏற முயற்சி பண்ண ஒரு பெண்ண ரயில்வே போலீஸ் ஆதித்யகுமார் காப்பாத்திருக்கார். அவருக்கு லேசான காயம். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில்ல நவராத்திரிக்காக கிழக்கு வாசல் திறந்திருக்காங்க. வருஷத்துக்கு 5 தடவை தான் திறப்பாங்களாம். ஒரு புது தெலுங்கு படத்துல நடிக்கிறார். ஆகாசம்லோ ఒక తార. ருஹானி சர்மா ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அருமை. இன்றைய அலசல்ல அரசியல், குற்றம், விளையாட்டு, உலகம், டெக்னாலஜின்னு பல விஷயங்களை பார்த்தோம். ஆமாம், ஒவ்வொரு செய்திக்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் இருக்கு யோசிக்கிறதுக்கு. இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி. மனசுல தோன்றது, இந்த ஏஐ தப்பா வழிகாட்டுறதுக்கும் கோயம்புத்தூர்ல மாந்திரீகம்னு சொல்லி ஏமாத்துனதுக்கும் இதுக்கு நடுவுல ஒரு ஒற்றுமை தெரியுதா? எப்படி சொல்றீங்க? இல்ல, நமக்கு வர்ற தகவல் அது மனுஷன் சொன்னாலும் சரி, ஒரு மெஷின் சொன்னாலும் சரி, அதோட உண்மைத்தன்மையை நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கிறது? இது இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஒரு பெரிய சவால் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த டீப் டைவ்ல சந்திப்போம்.